என்னம்மா பிரபா, அவனே விடிய காத்தால வேலைக்கு போய் ராத்திரி 12 மணிக்கு அழுத்து போய் வரான். இப்ப போய் கேள்வி கேட்கலாமா அவனை? அது இல்ல அத்தை, பண விஷயம். பேங்க்ல இருந்து என்ன பிரஷர் பண்றாங்க. பேங்க்ல தானே கேக்குறாங்க, பதில் சொல்லிக்கலாம். அத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். நீ போடா. சூட்கேஸ் கொடுமா. அத்தை, அடிக்கடி கடன்காரங்களை கேக்குற மாதிரி எனக்கு போன் வந்தா என்னோட கிரியேட்டிவிட்டி அடிபடுது. என்னால கதையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீ போய் கதை எழுதுற வேலையை பாரு. ஏன் புள்ளேன்னு இல்ல, நாங்க யாரும் யாரு பணத்தையும் ஏமாத்த மாட்டோம். இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் சேர்த்து கட்டிட்டு போயிடலாம். நீ போமா. பேங்க்ல பணம் வாங்கி கொடுத்ததுக்கே இப்படி, இன்னும் அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தானா அவ்வளவுதான், நடு ரோட்ல நிக்க வச்சு நார் அடிச்சிருப்பா. பிரபா, துளசி, பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உள்ளவா. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க அம்மா என்னை எவ்வளவு கீழ்த்தரமா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கல்ல? அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இப்படி வருத்தப்படுற? என்னங்க நீங்க, நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் அலைஞ்சிட்டு வந்திருக்கான். இப்ப கேக்குறதுக்கு பதில் நீ காத்தால கேட்டிருக்கலாம்ல. அவரை காத்தால பிடிக்க முடியாதுங்க. பேங்க் மேனேஜர் கத்துறாரு. கத்துனா கத்திட்டு போறாரு. பேங்க்ல லோன் வாங்குறவெல்லாம் கரெக்டா கட்டுறானா? அப்படி எல்லாம் கம்பேர் பண்ணிட்டா நம்ம இண்டிவிஜுவாலிட்டி போயிடுங்க. அது போனா போகட்டும். நீ வீட்ல பிரச்சனைகள் வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். படு. வேலைகள் நடந்து பணம் வர ஆரம்பிச்சதும் மனிதர்கள் எப்படி எல்லாம் மாறிடுறாங்க. படுக்கலையா? எனக்கு எழுதணும். ஒண்ணுமே வேணாம், படு. நாம சரியா பேசி ஒரு வாரமாச்சு. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் பிரச்சனை. மனிதர்கள் மிகவும் மோசமானவர்கள். வர வர உனக்கு திமிரு அதிகமா போச்சு. ஆமா, என்னாச்சு? தலைவலிக்குது. காஃபி போட்டு கொண்டு வரேன். வேணாம். தலைவலிக்கு ஏதாவது டேப்லெட் கொடுக்கட்டா? டேப்லெட் போட்டா போற தலைவலி இல்ல இது. பின்ன? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. விடு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நான் கோவத்துல இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னனா? சரி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, டென்ஷன் கம்மியாகும். டென்ஷன் கம்மியாவதுக்கு குளிக்க எல்லாம் வேணாம். நீ இத கேட்டாலே போதும். என்னது இது? சங்குன்னு ஒரு வீக்லி புக் வருதுல்ல? ஆமா. அதுல ஒரு கிசுகிசு ஆர்டிகல் ஃபேமஸ் தெரியுமா? தெரியும். உங்க காதோடுன்னு டைட்டில் இருக்கும். எஸ். அதுல என்ன எழுதுவாங்க? பிரபலங்களை பத்தி கிசுகிசு எழுதுவாங்க. இந்த வாரம் பிரபலம் யார் தெரியுமா? தெரியல, நான் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்ல. இந்த வாரம் அவங்க உன்னை பத்தி தான் எழுதிருக்காங்க. என்ன பத்தியா? ஆமா. என்னன்னு? நீ எந்த புக்குக்கு தொடர்கதை எழுதிட்டு இருக்க? சந்தனம் புக்ல. அத பத்தி தான் கிசுகிசு வந்திருக்கு. என்ன எழுதிருக்காங்க? படிக்கிறேன், கேளு. மணக்கும் வாசனை
திரவியத்தின் பெயரில் நடத்தப்படும் பத்திரிகை ஒன்றில் தொடர்கதை எழுதி வரும் 8 எழுத்து பெண் எழுத்தாளருக்கு ஒரு விசேஷ கவனிப்பாம். மற்ற எழுத்தாளர்களை காட்டிலும் அந்த பெண் எழுத்தாளருக்கு சன்மானமும் 2 மடங்காம். காரணத்தை ஆராய கிளம்பினோம். அது அந்த பத்திரிகை ஆசிரியரும் எழுத்தாளரும் படுக்கை அறையில் பேசுவது வரை போய்விட்டதை அறிந்து அமைதியானோம். கிளறினால் இலக்கிய உலகம் நாரும் என்று விட்டுவிட்டோம். சரி, இதுக்கும் உங்க தலைவலிக்கும் என்ன லிங்க்? சந்தனம் வார இதழ்ல தொடர்கதை எழுதுற வி ஜ ய பி ர ப வ தி ன்னு 8 எழுத்து பெண் எழுத்தாளர் நீதான்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, என்ன பத்தி தான் எழுதியிருக்காங்க. ஏன் இப்படி எழுதியிருக்காங்க? அந்த பத்திரிகையே அப்படிதான். அது அவங்க வியாபாரத்துக்காக அப்படித்தானே எழுதுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன? எனக்கு இருக்கட்டும். மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மத்தவங்கள விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ இனிமே எழுத வேண்டாம். அந்த சந்தன பத்திரிகைக்கு எழுத வேண்டாமா, இல்ல எந்த பத்திரிகைக்கும் எழுத வேண்டாமா? எழுதுறதையே நிறுத்திடுன்னு சொல்றேன். ஏன் நிறுத்தணும்? எழுதி சம்பாதிச்சதெல்லாம் போதும். நான் எழுதுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல. பின்ன 4 குடும்பத்துக்கு என் எழுத்து நல்ல ஒரு மாற்றத்துக்கான மருந்தா இருக்குங்கிறதுக்காக தான் எழுதுறேன். பார்மா பிரபா, முதல்ல நம்ம குடும்பத்தை கவனிப்போம். கோட்டூர் புறத்துல 3 பெட்ரூம் பிளாட் கீ நாளைக்கு தராங்க. நாம அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம். அதெல்லாம் அப்புறம். நீங்க இன்னைக்கு என் புருஷனா இங்க நிக்கிறதுக்கு காரணம் என் எழுத்துதான். அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா? அனாவசியமான பேச்செல்லாம் வேணாம். இது அனாவசியம் இல்ல, அவசியம். அப்பப்ப பழசையும் நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ முன்னாடி எடுத்த ரசிச்சுதான் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமான்னு வச்சுக்கையே. என்ன இப்போ நீ கதை எழுதி எந்த சமுதாயத்தையும் திருத்தி கிழிக்க வேணாம். போதும், நிறுத்திக்கோ. நான் எழுதுறத நிறுத்த மாட்டேன். நிறுத்தலனா உன்னை இந்த வீட்டுல வாழ விட மாட்டேன். அதையும் பாத்துடலாம். ஏய்! என்னடி பேச்சுக்கு பேச்சு குதர்க்கமா பேசுற? திமிரா? நியாயத்தை கேட்டா திமிரப்படுதா? பேசாத. ஒரு வாட்டி சரி, இன்னொரு வாட்டி என் கண்ணத்தை காட்ட நான் உன்ன மகாத்மா இல்ல. அந்த துளசி தான் எழுத்த ரொம்ப நேசிக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக அவன் வீட்டுக்கு வாழ போன பிரபா அதே எழுத்துக்கு அங்க எதிர்ப்புன்னு தெரிஞ்சதும் விலகி வெளியே வந்துட்டா. சபாஸ், சரியான முடிவு. இப்போ பிரபா எங்க இருக்காங்க? தெரியல. என்ன சார் இது இப்படி சொல்றீங்க? ஆமா சார், வீட்டை விட்டு வெளியே வந்தவ என் வீட்டுக்கு வரல, வெளியில எங்கேயோ தங்கி இருக்கா. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி தன்னை யாரோ கத்தியோட துரத்துறதா சொன்னா. பேசிக்கிட்டே இருக்கும் போதே மொபைல் போன் ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடிட்டான்னு புரிஞ்சது. போய் தேடின இடத்துல எல்லாம் ரத்தம். என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த ஏரியா அது? சேந்தமங்கலம் காடு. அதான் சார், நம்ம ஷூட்டிங் பண்ணுமே அந்த இடம் தான் சார். இப்ப பிரபா எங்கன்னு யாருக்குமே தெரியாதா? தெரியாது. புருஷனை தேடிட்டு வரலையா? இல்ல. இவ்வளவுதான் உலகமா சார்? நல்லது பண்றவங்களுக்கு எல்லாம் கெட்டதுதான் நடக்கணும்னா அப்புறம் எப்படி சார் நல்லது பண்ண மனசு வரும்? தப்பு.
நமக்கு நல்லது நடந்தாதான் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு சொல்றது வியாபாரம். நல்லது பண்ணவங்களுக்கு கெட்டது நடந்தா தயவு செஞ்சு அதை ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா நாம செய்யற நல்ல விஷயங்களால நமக்கு நல்லது நடக்கலனாலும் கண்டிப்பா எங்கேயோ யாருக்கோ 4 பேருக்கு நல்லது நடக்கும். தவறாம நல்லது பண்ணுங்க. தொடரும்னு போட்டு 3 புள்ளி வச்சிருமா. அக்கா, மேல என்ன எழுதணும்? டு தி எடிட்டர். சந்தனம் வார இதழ், சென்னை 7. பேர் என்ன எழுதணும்? பல்லவின்னு எழுதுருமா. அக்கா, ஏன் பேர் எதுக்கு? நீ எழுது, அது எடிட்டருக்கு புரியும். உன் பேர்லயே அந்த கட்டுரை வரட்டும். பல்லவி, ஒரு கைப்புடி. அக்கா, இது எப்படிக்கா ஆச்சு? தெரியல. நாங்களும் தினமும் 2 பேரும் கேக்குறோம், சொல்லவே மாட்டேங்கிறீங்களேக்கா. ப்ளீஸ்க்கா, என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். அட பாவிகளா, சந்தோஷப்படுவீங்களா? ஆமா, சின்ன வயசுல இருந்து அனாத ஆசிரமத்துல இருந்து எடுத்து எங்களை வளர்த்துட்டு வரீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸ் தான் எங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சது. அதுக்கு தான் சந்தோஷம்னு சொன்னேன். நான் பாம்பு, நல்ல பாம்பு, நாக பாம்பு. என் உடம்பு முழுக்க விஷம் உள்ளவன். உன்னை சும்மா விட மாட்டேன். நான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக ஒரு நாகப்பாம்பை எதிர்த்துக்கிட்டேன். அது என்ன ஆள வச்சு குத்திடுச்சு. குத்திடுச்சா? ஆமா, பாய்சன் கலந்த கத்தியால குத்திடுச்சு. நல்ல வேளை அந்த பாய்சன் கலந்த கத்தியோட குத்து வயித்துல படல. நான் என் 2 கையாலையும் தடுத்துட்டேன். பாய்சன் கை முழுக்க பரவி 2 கையும் பேரலைஸ் அட்டாக் ஆயிடுச்சு. நீங்க ஏங்க வெளியில வர்றதில்ல? என்ன இந்த நிலைமையில வெளியில காட்டிக்கிட்டா நல்லது பண்றவங்களுக்கு இப்படி ஆயிடுமோன்னு பேசிப்பாங்க. அதனால நான் ரகசியமாவே இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சாரிக்கா. போகட்டும், நீங்க தெரியாம தானே இப்படி பேசுனீங்க. கை போனாலும் நாவல் தொடரும் இல்லையாக்கா? ஆமாமா, மக்களுக்கு தேவை என்னோட எழுத்துதான், நான் இல்ல. பூரண குணமானதும் ஒரு நாள் நான் வெளி உலகத்துக்கு வருவேன். நல்லது என்னைக்குமே ஓஞ்சிடாது, தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அக்கா, நீங்க சீக்கிரம் குணமாகணும்க்கா. ம்.